ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து ஸ்பாயில் பண்ணாமல் போட பார்க்குறேன். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த், சத்யராஜ் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு சத்யராஜ் ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த டெத்துக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் டெத்து அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. பட் அது வந்து நேச்சுரல் டெத் இல்லை, யாரும் வந்து சத்யராஜை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த மர்டர் பண்ணது யார், இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து ரஜினிகாந்த் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட மீதி கதை இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கூலியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த படத்தை வந்து ரொம்பவே ஹைப் பண்ணிட்டானுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து எல்சியூன்றானுங்க. ஏற்கனவே வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் படம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எஸ்கே கேமியோன்றானுங்க. அப்புறம் வந்துட்டு அமீர் கான் 2 கண்டெய்னரில் வந்துட்டு ரோலக்ஸ் வந்து வரப்போகிறாரு அப்படின்லாம் என்னென்னவோ இஷ்டத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து ஹைப் ஏற்றி டிக்கெட் ரேட்டை வந்து 2000-3000 விற்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே ஹைப்போட இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே வந்துட்டு மொக்கையாக தான் தெரியும். ஸோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு தலைவரை போய் பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு தலைவரை வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆடணும், டான்ஸ் ஆடுறாரு, எல்லா விஷயங்களும் பார்க்கணும் அப்படின்றத வந்து முக்கியமாக அதை மட்டும் வச்சுட்டு லோகேஷோட ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் பார்க்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த படம் வந்துட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு திருப்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம ஆள் தான், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். 75 வயசுலேயே வந்துட்டு என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறாருங்க. செம்ம ஸ்பீடுங்க. நம்மலாம் வந்துட்டு 40 வயசுலேயே வந்துட்டு ஏஞ்சி நிற்போமானே தெரில. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அப்படியே ஏஞ்சி நின்று ஆடுற அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ஆடியன்ஸை தெரிக்க விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆளுக்கு வந்து வயசே ஆகாதா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. அதுக்கு வந்துட்டு எல்லா தகுதியும் வந்துட்டு நம்ம ரஜினிகாந்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌபின் தான். இந்த படத்தில் வந்துட்டு நான் அமீர் கான் இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காங்க, உபேந்திரா இருக்காங்கன்னு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எதிர்பார்த்து வர போகிறேன். ஏன் சத்யராஜ் கூட நான் எதிர்பார்த்தேன். பட் சௌபின் பண்ண கேரக்டர் வந்துட்டு வேற லெவலுங்க. இவரோட கேரக்டர் வந்து நம்மளால யூகிக்கவே முடியாது. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு. நமக்கு வந்துட்டு ஒரு பயமே உண்டாயிரும். ஐயோ இவன் என்ன பண்ண போறான் அடுத்து, இவன் சரியான கோளாறாச்சே அந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சௌபினுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து வெல்கம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் எந்த அளவுக்கு இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வந்திருக்காரோ அதே மாதிரி சௌபினும் வந்துட்டு இன்னுமே வளர்ந்து வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆளுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கூலி படம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சௌபினுக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் தான். பிஜிஎம், ஓஎஸ்டின்னு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தரமாக பிச்சு எரிஞ்சிட்டாரு. பவர் ஹவுஸ் பாட்டெல்லாம் வந்துட்டு எகுருது. சிக்கிட்டு பாட்டாக இருக்கட்டும், மோனிகா பாட்டாக இருக்கட்டும், ஒன்று வந்துட்டு ஒரு வைப்பு தருது. ஸோ அனிருத் வந்துட்டு ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அதை வந்து எலிவேட் பண்ணி எங்கேயோ காட்டிடுறாரு. அது வழக்கம் போல் அவர் பண்ணுற விஷயம் தான். இந்த படத்தில் வந்துட்டு தலைவர் படம் வேற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. நிறைய பிஜிஎம் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காரு. அது வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை வந்து அன்னி பிஜிஎம்காவே ஒரு தலைவர் பிரசன்ட்காவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபோர்த் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எடிட்டர் வந்து செம்மையாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிலோமின் ராஜுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப்ரிஷியேஷனே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கலர்ஃபுல்லாகவும் நல்ல அந்த செமையாகவே ஆங்கிளோட இந்த படத்தை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெக்னிக்கலாக இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பறிவு ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து அடிக்கிறது வந்து ஒன்று வந்துட்டு நிஜமாவே உள்ளுற மாதிரியே இருக்குது. வாய் பொளக்கிறதும் ஸ்பேனரை வச்சு இழுக்கிறதும் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து ஸ்டண்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டண்ட்ஸுக்குன்னு வந்து ஒரு சல்யூட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடில் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்துட்டு நமக்கு லோகேஷ் கனகராஜ் படமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துருது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ட்ராகியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். நமக்கு வந்து ப்ரிடிக்டபுளாக இருக்குது, இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி.
எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னு வந்து ஒண்ணு புரியவே இல்ல. அதுவும் இல்லாம வந்துட்டு ஒண்ணு சயன்ஸ் ஃபிக்ஷனா ஒண்ணு காட்டலாம் அப்படின்ற மாரி ஒரு எலக்ட்ரிக் சேர் வந்து ஒண்ணு வைக்கிறாங்கங்க. அந்த சேர வந்து ஆ இப்போ ஸ்ருதி ஹாசன் மட்டும் தான் வந்துட்டு அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு மாரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. அதே சேர வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு ஒரு ட்விஸ்டபிளான ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து அசால்ட்டா வந்து அந்த சேர வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ, இதிலேயே உங்களுக்கு புரியுதா? ரைட்டிங் வந்து எவ்வளோ வீக்கா இருக்கு அப்படின்னு. இங்க இருக்கிறத வந்து அங்க எடுத்துட்டு போகும்போதே வந்துட்டு மாத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ, அதிலேயே வந்துட்டு படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த படத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கூட குறை சொல்ல முடியாது அவ்வளவா. பட் இந்த படத்துல வந்துட்டு ரைட்டிங் பத்தி ரொம்பவே மட்டமா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு கேரக்டரும் வந்துட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாரி பேருக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அத அப்படியே விட்டுர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம உபேந்திரா கேரக்டர். அவரு வந்துட்டு ரொம்ப நேரமா அ வச்சிருப்பாங்க. ஆனா, அத வந்து இப்ப எடுத்துட்டு வரும்போது பயங்கரமா எடுத்துட்டு வரணும்ல. அத எடுத்துட்டு வராம ரொம்ப செட்டில்டாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஓகேஷா. அதுவும் இல்லாம லாஸ்ட்ல நம்ம அமீர் கான் தான் வரப்போறார்ன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா, நம்ம விக்ரம் படத்துலயும் பார்த்தாச்சு. அதே மாரி வந்துட்டு நெறைய இடத்துல வந்து நம்ம கேமியோஸ் வந்துட்டு நெறைய இடத்துல பார்த்தாச்சு. இந்த மாரி இந்த ஜெயிலர் படத்துலயும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது அமீர் கானோட கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே வந்து டவுன் கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான நெகட்டிவ். அப்புறம் மெயின் வில்லன் வந்து நாகார்ஜுனா. சௌபின் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுவே அவ்ளோ எக்ஸ்போசிபிளா அவ்ளோ பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணும். பட் நாகார்ஜுனா இவ்ளோ ஒரு வெல்த்தியான ஒரு வில்லனா காமிச்சுட்டு, ஒரு கூலிய அடிக்க தெர்ல. அது வந்துட்டு ரொம்பவே வந்து அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு டஃப்னஸே குடுக்கலங்க. இந்த நம்ம ரஜினி மாரி ஒரு ஹீரோ இருந்து வச்சுக்கிட்டு, வில்லன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்னடா இவனலாம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு பயமே உண்டாக்கல நாகார்ஜுனாவோட கேரக்டரு. அதுவும் இல்லாம நாகார்ஜுனா பேசும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹீரோவோ இல்ல வந்து ஒரு காமெடியன் பேசுற மாரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டராவே வந்துட்டு அவருக்கு வந்து எழுதவே படல அப்படின்னு சொல்லலாம். நெறைய சீன்ஸ் வந்து நாகார்ஜுனாக்கு வந்து தரவே இல்ல. அதுதான் வந்து இந்த படத்தோட பயங்கரமான மைனஸ். ஸோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ட்ராகியா இருந்தது. இன்டர்வல் வந்து ஏதோ ஒண்ணு ஒரு இன்டர்வல் வைக்கணும்னு வச்சாங்க. பிஜிஎம்ல வந்துட்டு அனிருத் வந்து கலக்கிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்க்ரீன் பிளே சூடு பிடிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் பயங்கரமா வச்சுட்டு, ஒரு கடைசியில வந்து ஒரு முக்கியமான ஒரு கேமியோ வந்து வச்சுட்டு படத்த வந்து முடிச்சிடுறாங்கங்க. ஸோ, இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் தான். பட் இந்த படத்த வந்து கண்டிப்பா வந்து ரஜினியோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அனிருத்தோட பிஜிஎம்மோட இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யும். பட் ஒரு ஹைப் இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமாவே வொர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா வந்து தியேட்டர் வாட்சபிள் தான். ஆம், லோகேஷோட வீக்கஸ்ட் படம்னு இந்த படத்த வந்து சொல்றாங்க. வீக்கஸ்ட் படம்லாம் இல்ல. இந்த படத்த வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டு, அவருக்கு கடைசியில எங்க மூவ் பண்ணணும்னு தெரியாம எப்டி எப்டியோ எடுத்துட்டு வந்து போய் முடிச்சிடுறாங்க. ஸோ, எல்சியூ இல்லாம இந்த படத்த வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரக் இல்லாம, எல்லாமே இல்லாம ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ஷார்ட் பீரியட்ல. ஸோ, கண்டிப்பா வந்து இந்த படத்த வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஸோ, இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸே தருவேன். ஆ எல்லாருமே இந்த படத்த வந்து ஓட்டுவாங்க, எல்லாரும் செய்வாங்க. அத பார்த்துட்டு இந்த படத்த வந்து தியேட்டர்ல பார்க்காம போயிட்டாதீங்க. கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு தியேட்டர் வாட்சபிள் தான். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. பட் இந்த படத்துக்கு ஏ ரேட்டர் தான் குடுத்தாங்க. எதுக்கு குடுத்தாங்க, ஏன் குடுத்தாங்கன்னே தெரியல. அங்கங்க வயலன்ஸ் இருந்தது. அதே வயலன்ஸ் தான் விக்ரம்லயும் இருந்தது. அதுக்கு யூ ஏன், இதுக்கு ஏன் குடுத்துருக்காங்க. அதான் ஒண்ணும் புரியல. ஸோ கண்டிப்பா இந்த படத்த வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ ஹைப் இல்லாம பாருங்க. டிசப்பாயிண்ட் ஆகாம வருவீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.